ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சங்க்ஸ் வச்சு பண்ண போகிற டிஷ்ஷு தான் இது. பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய ஆனியனை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 kg சோயா பீன் சங்க்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம் ஒன்று வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், புதுசாக இல்லை, இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பூண்டை வந்து அப்படியே தோல் உரிக்காமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். பட்டை ஒரு 7 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், கரம் மசாலா, தனி மசாலா, தனியா, அப்புறமா கொஞ்சமாக வந்து ஆம்ச்சூர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து தேவையான பொருட்கள். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் ரெசிபின்னே சொல்லலாம். ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகுதுக்கான சான்சஸ் இதில் நிறைய இருக்குது. ஏன்னா இதில் இப்போ இந்த சோயா சங்க்ஸ் பற்றி சொல்லணும்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் இது சொல்லிடுறேன். ஒரு பேனில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் இந்த சோயா சங்க்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இந்த சோயா சங்க்ஸ் பற்றி சொல்லணுன்னா, இது எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த சோயா பீன் உடைய ஆயிலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து இந்த சோயா சங்க்ஸு. இது வந்து அதாவது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு மீட், அது லுக் லைக் எ மீட் பால்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து சோயா சங்க்ஸு. இது வந்து அதான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த் டிஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி சுடு தண்ணியில் நல்லா போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்தோடனே அது வந்து நல்லா உப்புன போல் வரும். அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். கூடவே அந்த சோயா சங்க்ஸு வெந்த மேலே அதை தண்ணி பிழிஞ்சு ஒரு கைப்பிடி எடுத்து அதிலே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அந்த பேஸ்ட் மாதிரி தண்ணி அரைக்கக்கூடாது, குறையாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் ரஃப்பாக 2 பல்ஸ் வந்து போட்டு ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இது வெந்துடுச்சு பாருங்கள். எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தண்ணி வருது பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சிடணும். பிழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். சூடாறின மேலே நம்ம அதை பிழிஞ்சு எடுத்து வச்சிடணும். இந்த சோயாபீனில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் இருக்குது, ரிச் ப்ரோட்டீன் இருக்குது இதில். அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. அப்புறம் ஃபேட்டும் இருக்குது, தேவையான அளவு ஃபேட்டும் இருக்குது. அப்புறம் ஒரு பேனில் வந்து நெய் எடுத்து ஊற்றிருக்கேன், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் எடுத்து வச்சுருக்க ஆனியனு, இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு ஆனியனை வந்து போட்டிருக்கேன். நல்லா வதக்கணும், ரொம்ப தீய விடக்கூடாது. லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும்னா இந்த மாதிரி வரும். வந்த மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகமு, டொமேட்டோவை போட்டு நல்லா வதக்கணும். இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது இந்த சோயா சங்க்ஸில். கால்சியமும் இருக்குது, அயனும் இருக்குது, டயட்ரி ஃபைபரும் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு குட் வெயிட் லாஸ்க்கான ஒரு ப்ராப்பர் ஃபுட்டாக இருக்கும் இது. பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கேப்சிகமு போட்டு வதக்கியிருக்கேன். ரொம்ப நேரம் வதக்கலை, ஒரு கொஞ்ச நேரம், ஒரு குறிப்பிட்ட செகண்டு தான் வந்து வதக்கியிருக்கேன். பாருங்கள், வதக்கிட்டு அதில் டொமேட்டோ போட்டு வரேன். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, பூண்டு, இஞ்சி, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக சோயா சங்க்ஸு மிக்சியில் அதில் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டுன்னா தண்ணியாக இல்லை, கொஞ்சம் ஒரு 4-5 பல்ஸ் மட்டும் போட்டு 1 செகண்ட் போட்டு எடுத்தேன். அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கொஞ்சம் வதங்கின மேலே ஆட் பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஸ்லோலியும் இல்லை, ஹைலியும் இல்லை ஃப்ளேமு. பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சு அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் அளவு காரம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். தனியா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் இஷ்டம், பெப்பர் வேணும்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெப்பர் போடல, ஆல்ரெடி பச்சை மிளகா 3 ஆட் பண்ணியிருக்கிறேன்ற வாசி நான் பெப்பர் போட்டுக்கல. உங்களுக்கு பெப்பர் வேணும்னா போட்டுக்கோங்க.
பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வதக்கணும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா இதை ஒன்றுக்கு கலர்னா இந்த மாதிரி வரும். லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் வந்து ஆம்ச்சூர் பவுட்ரு, அதாவது மாங்காய் ட்ரை பவுட்ரு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கணும். பாருங்கள் நல்லா ஒரு 5 மினிட்ஸில் எல்லாம் வந்து மசாலாவில் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிடுச்சு. அவ்வளோதான், டிஷ் ரெடி. இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. இது வந்து பர்ஃபெக்டான வெஜிடேரியனுக்கு ஒரு ஈஸியான ஒரு டிஷ் தான் இது. வயிறு ஃபில்லிங் ஆகும். நைட்டில் நம்ம இதை சாப்பிட்டுட்டு பத்தோம்னா நல்ல ஒரு வயிறு ஃபில்லிங் இருக்கும். பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு இந்த டிஷ்ஷு. அது கூட வந்து நான் க்ரீன் டீ வச்சுட்டு குடிச்சிட்டு ஆறாமல் படுத்துருவேன். இதுவே நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்து பாருங்கள், நைட்டுக்கு அவ்வளோ வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.